சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/12/2024 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 7ஆம் நாள், சப்தமி திதி இன்று மதியம் 2:32 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுமைக்கும் இருக்கிறது. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய தாராபலனுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதை போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய தன லாபம்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஏதாவது காசு பணம் வரக்கூடிய சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அப்படியே நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கி வாங்க காசு தரேன், இன்றைக்கி வாங்க இந்த விஷயத்தை முடிச்சு தரேன் என்பது மாதிரி மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் கூட இன்றைக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க. மத்தியானத்துக்கு மேலே குடும்ப உறுப்பினர்கள்லாம் கலந்து பேசி எதையாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு இணக்கமாக இருக்கும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு 2-3 வாரமாகவே முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கு அப்படியே ஒரு சூழ்நிலையில் அடங்கி போக வேண்டிய அனைத்து அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே ஒரு தொழில் வேலை போன்ற அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை என மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய இனிய ஓய்வு நாள் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கின்ற யோக நாள் இன்னைக்கு. 5, 7, 9ஆம் இடங்கள் இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்குது. பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த சோகங்கள் எல்லாம் சுகங்களாக மாறக்கூடிய தன்மை, பிள்ளைகளை பற்றிய ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு, நமக்கே கொஞ்சம் மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட வேண்டாங்க, எந்திரிச்சு நின்று எதையாவது பார்ப்போம், இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அல்லது இதுவரைக்கும் விட்டு போன ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலாமா என்கின்ற மாதிரியாக ஒரு உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கூடுதலாக இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக சுபத்தன்மையோடு இருக்கிறார். ஆக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுவாக குருவின் பார்வையில் இருக்கனால விடுபட்டு போன கிடைக்காத ஒன்றை இன்றைக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை செய்து அது கையில் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கிடைச்சிருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு ஆனந்தமான அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. அப்போ என்ன நடக்கும்னா, திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முடிவுகள் எடுக்க முடியும். இந்த மாப்பிள்ளை தான் சரி, இந்த பொண்ணு தான் சரி, பரவாயில்லை என்கின்ற மாதிரியாக வரன் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் என்கின்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு எதிர்கால வாழ்க்கை துணையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக அமர்ந்திருக்கக்கூடிய செலவுகள், பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த வாரம் முழுக்க, இந்த மாதம் முழுக்க சேர்த்து வச்ச காசை இன்றைக்கி செலவு பண்ணுறேன், இருந்தாலும் பரவாயில்ல நல்லதுக்காக செலவு பண்ணுறேன். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு காடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்கிறது, இந்த மாதிரியான அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப இன்றைக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய வல்ல செலவு ஆகிப்போச்சுங்க. சிக்கனமாகலாம் இருக்க முடியாதுங்க, ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருந்த காசுங்க, ஆனாலும் நல்லதுக்காக செலவு பண்ணுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்தியோடு இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தொலைதூரத்தில்
இருக்கக்கூடிய வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே இன்றைக்கு சிறந்த அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஓய்வு நாளாகவும் இந்த நாள் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா தூர பயணங்கள் அல்லது பக்கத்தில் அவரவருடைய ஜாதக அமைப்பு பிரகாரமாக ஏதாவது ஒரு பயணம் அமைஞ்சு அந்த ட்ராவலோட அந்த பயணத்துடைய மூலமாகவே உங்களுக்கு நல்லவைகள் ஒரு நட்பு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. போன காரியம் டக்குன்னு முடிஞ்சதுங்க, ஒரு மாதிரியாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்னு நினச்சேன், ஆனால் டக்குன்னு போனோம்னா அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், அந்த வேலை முடிஞ்சது இந்த வேலை முடிஞ்சது என்கின்ற மாதிரியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே பொருளாதார முன்னேற்றங்கள் இனிமேல் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்டமத்து சனி 8ஆம் இடத்தில் இருக்க சனி கூட உங்களுக்கு சுபத்துவத்தை அப்படியே சுக்கிரனுடைய இணைவால் அடைகிறார். இந்த வருடத்தின் கடைசி அமைப்புக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 நாளாக என்னமோ அப்படியே வருஷம் முடியுது. அப்படியே அடுத்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து கடகராசிக்காரர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி. மூத்தவர்களோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அண்ணன் அக்காள்களோடு ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான முரண்பாடுகள் இருந்தவர்கள், கருத்து வேற்றுமைகள் இருந்தவர்கள் எல்லாத்துக்குமே சரியாக போகக்கூடிய தன்மை. சரியாக போகணும்னா என்ன, அண்ணனோ அக்காலோ நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அல்லது நம்மளுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான அவரவர்கள் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு கடகராசிக்காரர்களுக்கு உதவ முன் வருகின்ற அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும். இளையது 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். முதல் திருமணம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் இப்படி தப்பு பண்ணேன், எதிர்த்தரப்பு கொஞ்சம் அப்படி தப்பு பண்ணிச்சு, கடைசியில் ரெண்டுமே மீள முடியாத ஒரு சிக்கலில் போயிடுச்சு. இன்றைக்கி கோர்ட்டில் வந்து நிற்கிறோம், கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆக போகிற நிலைமையில் இருக்குது. ஆனாலும் 2வது திருமணம் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு பய உணர்வோடு கலக்க உணர்வோடு, அடிவயத்தில் கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி கலக்க உணர்வோடு இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல வாழ்க்கை அமைவதற்கான அடிப்படை அம்சங்கள் அறிமுகங்கள் நடக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் கடகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஓய்வு நாள் இன்றைக்கி. அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கி ஒரு திருப்தியான விஷயங்கள் நடக்கும். அடுத்த வாரம் அலுவலகம் வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல உதவியாளர்கள், நல்ல தொழிலாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள் அமையக்கூடிய அமைப்பு இந்த ஓய்வு நாளான இன்றைக்கி இருக்குது. சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு மேலே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வேலையில் ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தன்மை. அடுத்த வாரம் முழுவதுமே நம்ம நினச்சதை வேலையில் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் ஓய்வு நாளான இன்றைக்கே. பிளான் என்ன தான் வீட்டில் இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் ஒர்க்காலிக்காக இருப்பீங்க. அதாவது வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பீர்கள். வேலை தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அந்த ஜீவன அமைப்புகளில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்பது போன்ற இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் அடுத்த வாரம் என்ன செய்யலாம் என்பது போன்ற எதிர்கால திட்டங்கள் அத்தனையும் மனதிற்குள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கல்வி அமைப்புகள் நல்லா இருக்கும். மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முதுகலை படிப்பு என்று சொல்லப்படக்கூடிய பிஜி படிக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான முன்னேற்ற அமைப்புகள், அது எது படிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான அமைப்பு, பெரியவர்கள் பெற்றவர்கள் ஒரு உறுதியான வழிகாட்டுதல்களை செய்யக்கூடிய தரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்கு யோகமான முழு நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் இந்த நாளை. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியவும் ராசிநாதனையும் பார்க்கக்கூடிய அமைப்பு மிகச்சிறந்த ஒரு யோக அமைப்பு. மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும், எதை செய்யலாம்ன்றதில் ஒரு இதாக இருக்கும். இது நாள் வரைக்கும் முன்னாடி என்ன தப்பு பண்ணோம் அந்த தப்பை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற திட்டங்கள் யோசனைகள் போன்றவைகள் இருக்கும். தூர இடங்களை பற்றி இன்றைக்கி மனசு கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். சொந்த ஊருக்கு ஒரு 8 டக்குன்னு போயிட்டு வந்துடலாமா, அந்த சாமியை போய் கும்பிட்டு வந்துடலாமா, அந்த சாமியை போய் கும்பிட்டு வந்துடலாமா, குலதெய்வத்தை பார்த்து 1 மாதம் ஆகுதே 1 வருஷம் ஆகுதே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாமா, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றலாம் அல்லது பிள்ளைக்கு மொட்டை அடிக்கலாமா, பிள்ளைக்கு காது குத்தலாமா, இதற்கான இந்த பிளானை இப்படி பண்ணலாமா என்பது போன்ற இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி சக்ஸஸ் ஆகக்கூடிய விஷயங்களையும் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு முறையான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா புள்ள உறவு இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்பா இது வரைக்கும் சம்மதிக்காத ஒன்றைக்கு கூட இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கேட்டு பாருங்கள், டக்குன்னு சரிப்பா போப்பா செஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய
ஏற்படக்கூடிய அமைப்புகள், கண்டிப்பாக தந்தையிடமிருந்து நல்ல பதில்கள் வரக்கூடிய அமைப்பாக இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரர்கள் ஏற்கனவே கொஞ்சம் புத்திசாலித்தனமான துறைகளில் தான் இருப்பீங்க. அறிவால் உபயோகப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இன்றைக்கு சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு தகுந்தாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்கள் ஒன்றை இப்படி நினச்சி செய்ய, அல்லது ஒருத்தர் உங்களை பற்றி இப்படிலாம் நினச்சி செய்ய, அது உங்களுக்கு சரியாக நன்றதாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மையில் குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 8இல் குரு இருந்தாலே எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத பண வரவுகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. நம்ம உழைச்சி கலைச்சி நேர்மையாக இப்படி எப்படி பண்ணணும், இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்படி பண்ணால் இதில் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் வேறு மாதிரி அந்த திட்டம் முடிஞ்சு, அல்லது நம்ம நினைக்கவே நினைக்காத ஒரு ரூட்டில், நினைக்கவே நினைக்காத வழியில், நினைக்கவே நினைக்காத ஆள் மூலமாக நமக்கு காசு பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட பணம் வரும் வழிகளை பற்றி மனசு சிந்தித்து கொண்டிருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கும். இணையம் போன்ற அமைப்புகள், சமூக ஊடகங்களில் கொஞ்சம் வருமானங்கள் வர்றது, இணையத்தில் கொஞ்சம் வருமானங்கள் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்த பணம் கொஞ்சம் ஷேர் ஏறுறது. ட்ரேடிங்கில் இப்போல்லாம் துளாராசிக்காரர்கள் உஷாராக இருக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டு நீண்ட கால முதலீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக பணத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய, எதிலும் ஒரு திருப்திகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாகத்தாங்க அமைஞ்சிருக்கு அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் ராசியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சுக்கிரனும் குருவும் இன்றைக்கு ராசிநாதனை புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறனால எதையும் சாதிக்க முடியக்கூடிய வல்லமை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் சொல்ல முடியுங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கு கூட்டு முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். கணவன் யார் மனைவி யார் என்பது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு ஆண் பெண் உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதமாக ஒரு பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, நேர்முகத்தன்மையோடு நேர்மறை எண்ணங்களோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நட்புகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக இன்னொரு ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறார். இந்த பாருங்கள், இவர் எனக்கு ரொம்ப காலமாக நண்பர், உங்களுக்கும் இவருக்கும் ஒரு இணக்கமான அமைப்புகள், 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும், 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறீங்க, உங்களை இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்கின்ற மாதிரியாக புதிய நண்பர்கள் வரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. அவர்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. நட்புன்றதே ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கொள்ளத, ஒருவருக்கொருவர் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு மாதிரியான நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்றதானே, அந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு பூரண சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. குறிப்பாக மெட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றைக்கு நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். கற்கள் சம்பந்தப்பட்டது, கனிம வளம் சம்பந்தப்பட்டது, பூமிக்கு அடியில் செய்யக்கூடிய வேலைகள், சுரங்க வேலைகள், நிலக்கரி சம்பந்தப்பட்டவைகள், அந்த கிரானைட்டு கற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, க்ரஷர் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைய நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் ஒரு பன்மடங்கு பெருகி பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். பாத்திர வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அதே மாதிரி ஜுவல்லரி கடைன்னு சொல்லப்படக்கூடிய, உலோகம்னா எல்லாம் உலோகம் தானே, தங்கமாக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் ஸ்டீலாக இருந்தாலும் தாமிரம் பித்தளை போன்ற எந்த ஒரு உலோகமாக இருந்தாலும் உலோகம் சார்ந்த அமைப்புகளை எப்பவுமே உலோகத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் அடுத்த வாரம் அமையக்கூடிய அமைப்பு. பிரைவேட்டோ பேங்க்கோ ஏதோ ஒருத்தர்கிட்ட டக்குன்னு கேட்டிருக்கிறாங்க, அது கொஞ்சம் கையில் கிடச்சதுன்னா இதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணலான் இருக்கிறேன். இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் தொழில் அமைப்புகளை டெவலப் பண்ணுறதுக்காக சில பல உதவிகள் கிடைக்கக்கூடிய, பண உதவியாக இருந்தாலும் சரி, வேறு விதமான லைசன்ஸ் போன்ற அனுமதிகளாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒன்று தொழில் முயற்சிக்காக நல்லவையாக நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.
மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய, மற்ற ராசியின் நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் எல்லாரும் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல நாளுங்க இன்றைக்கு. ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக வெளியே போக வேண்டிய அமைப்புகளுக்கு வெளியில் போய், அல்லது வீட்டிற்குள்ளேயே இன்றைக்கு ஏதேனும் பொருள் வாங்குதல், இது போன்ற அமைப்புகள், நினைச்சதை சாதிக்கக்கூடிய, நினைச்சதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஆரோக்கியம் கூட இன்றைக்கு ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் இல்லையா. மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல் பெரியவர்களாக இருக்கக்கூடியவங்க, ஒரு 60-70 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு மனசு கொஞ்சம் சின்னவர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை, பேரன் பேத்திகள்கிட்ட இருந்து அனுகூலமான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என அத்தனை பேருக்குமே நல்ல விதமான தன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. வேலை தொழில் அமைப்புகளில் என்னென்ன விஷயங்களை எப்படி செய்யணும்ன்றதை ஓய்வு நாளான இன்றைக்கி அப்படியே பிளான் போட்டுருவீங்க. சிலருக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்து கொடுக்கலாம் என்பதில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் இருந்தது. அப்பா அம்மா 2 பேருமே உட்கார்ந்து பேசி இதை செய்யலாம் என்பது போன்ற முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 4-10ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கின்றன. ஒரு நிலையில் இன்றைக்கு அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் தகுந்த ஆசீர்வாதங்களையும் அனுமதிகளையும் கொடுக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஒரு டிஸ்கஸ், நம்முடைய வருமானம் இப்படி இருக்குது, நமக்கு இப்படி போடணும், இந்த அளவுக்கு முதல்ல வீட்டிற்கு பணம் கொடுக்கணும், இந்த அளவுக்கு கடன் வாங்கணும், மாதம் இந்த அளவுக்கு கட்டணும் என்பது போன்ற விஷயங்களை இன்றைக்கு கணவன் மனைவி வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு தெளிவுகள் ஏற்பட்டு அடுத்த வாரமே வீடு வாங்கிடலாம் என்பதற்கான, வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக நன்றாக இருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த வருஷம் முடிய போகுது. அடுத்த வருஷம் ஆரம்பமே ஜெகஜோதியாக அப்படியே கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் மார்ச் மாதத்திலிருந்து ஜென்மச்சனி விலகப் போகிறது என்பதை அடிக்கடி பலன்களில் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஜென்மச்சனி விலகினதற்கு பிறகு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மன அழுத்தம், மனக்கலக்கம், ஒரு மாதிரி எதுவுமே சக்ஸஸ் ஆகாத ஒரு நிலைமை எல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு விலகிடும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் அடுத்த வருடத்திலிருந்து நன்றாக இருக்கக்கூடிய படிநிலை அம்சங்கள், அடிப்படை அம்சங்கள் அப்படியே மெதுமெதுவாக அவரவருடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் உருவாகக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு எதையும் சந்திக்கக்கூடிய, சாதிக்கக்கூடிய வல்லமை உருவாகக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களில், அதாவது வீட்டை தவிர, தொழிலை தவிர, எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மற்ற விஷயங்கள் அதில் கொஞ்சம் இன்றைக்கி ஆர்வம் போகும். இசை கற்றுக்கலாமா, பாட்டு கற்றுக்கலாமா, அல்லது எழுதி பார்க்கலாமா, இணையங்களில் சாதிக்க முடியுமா, அந்த ஒரு ஊடகத்தில், இந்த ஒரு ஊடகத்தில், இணையம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டலாமா அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கக்கூடிய திறமைகளை எப்படி வெளிப்படுத்தலாம், அதற்கான வாய்ப்புகளுக்கு யார் என்ன பண்ணலாம் என்பது மாதிரியான தீர்க்கமான சிந்தனைகள் இன்றைக்கு மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கி. மீடியா துறையில் சாதிக்கணும், பேசியே ஒரு இடத்துல நல்ல விதமாக நம்முடைய திறமையை நிரூபிக்கணும், கலைத்துறையில் வரணும் அப்படின்ற மாதிரி ஏதேனும் ஒரு நிலையில் புகழடையணும்னு நினச்சிருக்கக்கூடியவங்க, நம்ம ஊர்லேயே, நம்ம வீட்டிலேயே, நம்ம இடத்துலையே நம்ம எவ்வளோ நாள் தாங்க இப்படி இருக்கிறது, உலகம் முழுக்க தெரிய வேண்டும், மாநிலம் முழுக்க, நாடு முழுக்க பரவ வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய, நல்லவைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட சந்தேகத்துடைய விளக்கமாக சனியின் பார்வை சர்வநாசம் அப்படின்னு ஜோதிட மூல நூல்கள் பெரும்பாலும் சொல்லுதுங்க ஐயா. பெரும்பாலும் இல்லை, எல்லா நூலும் அப்படித்தான் சொல்லும்.
நம்முடைய மூத அறிஞர்கள் அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி பார்வை எந்த இடத்துல பட்டாலும் அந்த பாவகம் கெட்டு போயிடும். அந்த பாவகம்னா அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த 12 வீடுகளில் எந்த வீடுகளை சனி பார்க்கிறாரோ அந்த வீடுகளின் வழியாக உங்களுக்கு குறைவுகள் ஏற்படும். உதாரணமாக 4ஆம் பாவத்தை சனி பார்த்தாலே வீடு, வாகனம், தாயார் போன்ற அமைப்புகள் குறைவுபடும். 6ஆம் பாவகத்தை சனி பார்த்தா கடன்கள் நன்றாக இருக்காது அல்லது கடன்களால் தொல்லைகள் இருக்கும் என்பது மாதிரியான எந்த வீட்டை சனி பார்க்கிறாரோ அந்த வீடு பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு சனியின் பார்வை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இதில் சனியின் பார்வை எப்போதுமே தீமையை தான் செய்யுமா, அதில் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா, அல்லது இந்த வித்தியாசங்களை எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு விளக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக சனியின் பார்வை, தனித்த சனியின் பார்வை சர்வநாசம். சனி அமாவாசை சந்திரனோடு செவ்வாயோடு சேர்ந்து ராகு கேதுவோடு, கேதுவிற்கு ஒரு தனி விளக்கு உண்டு, ராகுவோடு சேர்ந்து எப்போது எந்த வீடுகளை பார்க்கிறாரோ அந்த வீடுகளை முழுமையாக 200% கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார், 6ஆம் வீட்டை பார்க்குறார், 8ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அவர் பார்க்கின்ற வீட்டினுடைய பாவக அமைப்புகள், அந்த விஷயங்கள், அந்த ஆதிபத்தியங்கள் கண்டிப்பாக ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்காது. அதுபோலவே அவர் பார்க்கின்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியமும் கிடைக்காது. சனி ராகுவோடு சேர்ந்து அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயை பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவ்வாய் சகோதர காரகன் இல்லையா, சகோதரருக்கும் இவருக்கும் எப்போவுமே முட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, சகோதரரை விட்டு பிரிகின்ற அமைப்பு, இந்த போன்ற அமைப்புகள் சனியின் நிலைமைகளில், சனியின் தசா புக்தி அமைப்புகளில் நடக்கும். சனி தசை முழுக்கவே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சனி பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு பார்வை, சுக்கரனுடைய இணைவு பார்வை, குருவுடைய இணைவு பார்வை போன்றவைகளை பெற்றிருக்கின்ற போது சனியுடைய பார்வைகள் கண்டிப்பாக இவ்வளவு பெரிய தீமைகளை நிச்சயமாக தராது. இதைத்தான் எப்படி கணிக்கிறதுன்றதில் கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்ப நிலைமைகளாக இருக்கும். சனி எப்போது சுபத்துவமாகி அந்த இன்னொரு இடத்தை பார்க்கிறாரோ அப்போது அந்த வீடு முழுமையாக கெடாது அப்படின்னு சொல்லலாம். என்ன இருந்தாலும் கெட்ட பார்வை தான், விஷம்தான். அந்த ஒரு குடம் விஷத்தில், ஒரு லிட்டர் விஷத்தில் 1 குடம் பாலை தூக்கி நம்ம ஊற்றினாலும் அந்த இடத்துல விஷத்துடைய தன்மை நீர்த்து போகிறதே தவிர, உடனடியாக கொள்ளாதே தவிர, மெதுவாக எதனா பிரச்சனைகளை பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் சனியின் பார்வையை எப்படி கணிப்பது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சனியின் பார்வை பாபத்துவமாக இருக்கும்போது ராகுவோடு இருந்து செவ்வாயோடு இருந்து ஒரு நிலையில் அமாவாசை சந்திரனோடு இருந்து மற்ற இடங்களை, மற்ற கிரகங்களை பார்த்தால் அவர் சுத்தமாக அந்த வீடுகளையும் அந்த கிரகங்களையும் பார்வையின் தன்மையின் அடிப்படையில் முடக்குவார். அவருடைய தசாபக்தி அமைப்புகளில் இது அப்படியே தெளிவாக நடக்கும். அதே நேரத்தில் அவரே சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருடைய பார்வையின் தன்மை கொஞ்சம் குறைவுபடுங்க. அதாவது ஒரு இடத்துல அடுத்த வருஷம் கெடுக்கிறதா இருக்கிறத இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், அல்லது உடனடியாக சில தீமைகள் நடக்கப் போவது என்பது மெதுவான தீமைகளாக இருக்கும். அப்படிங்கிறது தான் உண்மை. நேரடியாக உடனடியாக எதுவும் முடக்கக்கூடிய அமைப்புகளை சனியின் பார்வை கொஞ்சம் மெதுவாக செய்யக்கூடிய தன்மைகள் உண்டு. பாபத்துவமான சனியின் பார்வை உடனடியாக கெடுதல்களை செய்யும் என்றால், சுபத்துவமான சனியின் பார்வை பெரும்பாலும் ஆன்மீக அமைப்பு, பற்றற்ற அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொண்டு போகும். சுபத்துவமாக ஒரு சனி இருந்து குருவை பார்க்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக அமைப்புகள், எண்ணங்கள் போன்ற அமைப்புகள், அதாவது துறவரம் போகக்கூடிய அமைப்புகள், கோவில் கட்டக்கூடிய அமைப்புகள், அல்லது சாமியாரங்க பின்னாடி போகக்கூடிய, சித்தர்கள் பின்னாடி போகக்கூடிய இந்த மாதிரியான அமைப்புகளை அந்த சுபத்துவ பார்வை மாற்றும். ஆகவே பாபராக சனி இருந்து பார்ப்பதற்கும் சுபராக சனி இருந்து பார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசங்களை நம்ம கொஞ்சம் நுணுக்கமாகத்தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.